ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இந்தியன் ஹை கமிஷன் ஸ்டாஃப் அப்டெக்டட் ரிலீஸ்டு பை பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை கமிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலையும் அவங்க கண்ட்ரிலையும் என்னென்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்க்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் அவங்களுடைய டிப்ளமேட்ஸும் அவங்க கண்ட்ரியில் நம்மளுடைய டிப்ளமேட்ஸும் இருக்கிற ஏரியா இதுதான் ஹை கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஹை கமிஷன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த 2 பேரில் இப்போ வந்து இது இந்தியா, இது வந்து பாகிஸ்தான். ஓகேங்களா? இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஹை கமிஷனில் இருக்கிற ஸ்டாஃப்ஸை என்ன பண்ணுவாங்க, இந்த இப்போ பாகிஸ்தானில் வந்து இந்தியாவோட டிப்ளமேட்ஸ் அங்கே இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை நடக்கும்போது பாகிஸ்தான் அங்கே இருக்கிற டிப்ளமேட்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் டவுட் வரும். அங்கே இருக்கிற டிப்ளமேட்ஸை ஏதாவது தொட முடியுமா, அங்கே இருக்கிற டிப்ளமேட்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இவங்களை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி இந்தியாவுக்கே அனுப்பிடணும். ஓகேங்களா? வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்கள இந்தியாவுக்கே அனுப்பணும். இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனில் ஒரு ட்ரீட்டி இருக்குது. ஓகேங்களா? யுனைடெட் நேஷனில் ட்ரீட்டி இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தம் 2 வகையான ட்ரீட்டி. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்லே மென்ஷன் ஆகிருக்கும். அது என்ன ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியன்னா கன்வென்ஷன் ஆன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து 1961. ஓகேங்களா? இதே இது வியன்னா கன்வென்ஷன் ஆன் கன்சுலர் ஆக்சஸ், கன்சுலர் CONSULAR கன்சுலர் ஆக்சஸ். ஓகேங்களா? இது வந்து 1963. இந்த 2 வகையான கன்வென்ஷன் இருக்குது ரிலேட்டட் டு நம்மளுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் நம்மளுடைய ஹை கமிஷன் வந்து அங்கே இருக்கிறது. ஓகேங்களா? இந்த 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறது. இந்த சென்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரிக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அபிநந்தன் அப்படின்றவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட இதில் போயிட்டு மாட்டிக்கிட்டார். ஓகேங்களா? லைக் என்னென்னா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அந்த ஏர் ஸ்ட்ரைக் நடத்தும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிநந்தன் வந்து தெரியாதனமாக அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டார். அப்படி பாகிஸ்தானுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கு இட்ஸ் லைக் அ வார் மாதிரி தான். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ண அடிப்படையில் அவரை வந்து வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருப்போம். அவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உடனே வந்து வெளியே விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான ஒரு கேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2013 தேவயானி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து என்னென்னா நமக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வந்து என்னென்னா அமெரிக்காவில் இருந்திருப்பாங்க. அந்த அமெரிக்காவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்து என்னென்னா கொடுமைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைது செய்கிற நிலைமைக்கு வந்து என்னென்னா அமெரிக்கன் இது வந்து போயிருக்கும். பட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்கள கைது பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஈவன் அவங்க வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் அங்கே வந்து என்னென்னா அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க, அவங்கள டீடைன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்கள இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றதெல்லாம் இந்தியாவோட இதுதான். அப்போ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்னா நம்மளுடைய டிப்ளமேட் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அந்த கண்ட்ரியில் ஏதாவது அவங்க பிரச்சனை பண்ணாலோ இல்லை அந்த கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அவங்க மேலே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எந்தவித லீகல் ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அவங்கள டீடைன் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டாங்க. திஸ் கம்ஸ் அண்டர் வியன்னா கன்வென்ஷன் ஆன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் 1961. இதை போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் இன்னும் நிறையா இருக்குது, என்னென்ன இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இடையில் வந்து என்ன அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு எந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ஒரு டிப்ளமேட்ஸ் வந்து அங்கே வந்தார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன லீகல் இம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதை போய் படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியன்னா கன்வென்ஷன் ஆன் கன்சுலர் ஆக்சஸ். அப்படின்றது நீங்கள் எந்த கேஸை வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா குல்புசான் ஜாதவ் அப்படின்ற ஒருத்தர் இப்போ அங்கே ஜெயிலில் இருக்கார். அந்த குல்புசான் ஜாதவ் வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்ட உடனே ஏன்னா அவர் வந்து எஸ்பியானேஜ் பண்ண வந்திருக்காரு, பாகிஸ்தான் வந்து உளவு பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி அவரை கைது பண்ணாங்க. அவரை கைது பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹை கமிஷன், அங்கே இருக்கிற நம்மளுடைய ஹை கமிஷனுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை கமிஷன் போயிட்டு அவர் அதாவது குல்புசான் ஜாதவை மீட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கணும். திஸ் இஸ் கால்டு கன்சுலர் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்சுலர் ஆக்சஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கல. இதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனில் நம்ம இந்தியாவும் சைன் பண்ணியிருக்கோம், பாகிஸ்தானும் சைன் ஆயிருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனில் என்ன இருக்கோ அதை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். நமக்கு ப்ரொவைட் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கம்ஸ் அண்டர் யுனைடெட் நேஷன். ஸோ அங்கே போனோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்புசான் ஜாதவை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த கேஸுக்கு வந்து இது இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனுக்கு இது ஒரு கேஸ். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஓகேனா, வியன்னா இதில் தவிர இன்னும் நிறையா இருக்குங்க. கன்சுலர் ஆக்சஸ்க்கும் நிறையா பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கன்சுலர் ஆக்சஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பர்டிகுலர் இதில் வேறு ஏதாவது பிரச்சனை நடக்கும் போதும், இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் ஹை கமிஷன் ஸ்டாஃப் 2 டிரைவர்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து என்ன டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடியது. ஓகேங்களா. ஆஸ் வெல் அஸ் அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த 2 இதையும் வந்து என்ன உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் ரெண்டுலேயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னா அது இந்த தடவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வியன்னா கன்வென்ஷன் ஆன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன், வியன்னா கன்வென்ஷன் ஆன் கான்சுலர் ஆக்சஸ். ஓகேங்களா. இது ரெண்டையும் பேக்ரவுண்டில் போயிட்டு இது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியா நேபாள் இஷ்யூ, அந்த மேப் இஷ்யூ தான். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து டேரெக்டாக நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். ஓகே, எடிட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடிட்டோரியல் அப்படின்றது எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் இருக்குது. அதுலேயும் இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நான் அலைன்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. சரி, வாட் இஸ் நான் அலைன்மெண்ட் இதெல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நமக்கு வந்து இந்த பார்டர் இஷ்யூ இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. மொத்தமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அந்த 4 பாயிண்ட் என்ன அப்படின்றத வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 பேரும் வந்து என்ன பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. 2 பேருமே இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ 2 பேருக்கு இடையில நம்ம கிளாஷ் போய்கிட்டு இருக்க பார்டர் இஷ்யூவில். இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தன்னோட சைடு இருக்கிற பார்டர் ஏரியாவில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரோடு போடுறது அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அதே மாதிரி சைனா சைடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 கண்ட்ரியுமே என்ன பண்ணுது, ஹோஸ்டலிட்டியை இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர். ஓகேங்களா. 2 பேருக்கு இடையில் நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர். வாட் இஸ் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொலிட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்றது இப்போ யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை அண்ட் இந்தியாவும் யூஎஸும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் போகிறது. இதுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல். இது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய லெவலில் ட்ரேட் வார் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கல் வார் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். குவாட் அப்படின்றது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் மொத்தம் 4 கண்ட்ரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், இந்த 4 கண்ட்ரி இருக்குது. பியூர்லி இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆன்டி சைனா கொள்கை உடைய ஒரு அமைப்பு தான் இந்த குவாட் அமைப்பு. இதில் வந்து என்னென்னா நம்ம மெம்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளுடைய ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G7ல் நீங்கள் வந்து 4 கண்ட்ரியை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. அதில் இந்தியாவும் ஒன்று, இந்தியா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா அண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரி சவுத் கொரியா. ஓகேங்களா. இந்த கண்ட்ரியெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் இருக்கிற முக்கியமான கண்ட்ரீஸு ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது சைனாவுக்கு வந்து ஓரளவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க என்னென்னா 4 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்னாலையும் யூஎஸும் இந்தியாவும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சைனாஸ்ன்னு ஹோஸ்டலிட் கண்டிஷன் வந்து போகுது அப்படின்றதான் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டரில் முக்கியமானதாக பேசுகிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது, செகண்ட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் ரிலேஷன். பைலேட்ரல் ரிலேஷன் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன மாதிரியான பைலேட்ரல் ரிலேஷன்? பைலேட்ரல் ரிலேஷனில் முக்கியமாக இப்போ பிரச்சனை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ரோடு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரீஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் பண்ணி இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கண்ட்ரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதாவது என்ன நிறைய கடன் கொடுத்து நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே கொடுத்து அவங்களெல்லாம் அவங்க பக்கம் இழுக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இது நம்ம வந்து அகைன்ஸ்டாக இருக்கும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய நெகட்டிவாக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக போகுது. ஸோ அது போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். இது வந்து
தேர்டு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு இருக்கிற பிரச்சனை. ஃபோர்த் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட இன்டர்னல் மேட்டர். ஓகேங்களா, சைனாவில் இப்போ இன்டர்னலாக என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக் பிரச்சனை. பொலிட்டிக்கல் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட்-19 பிரச்சனையினால் அங்கே இருக்கிற இப்போ நமக்கு தெரியும் அங்கே ஜி ஜின்பிங் தான் மிகப்பெரிய தலைவர். ஓகேங்களா, அங்கே இருக்கிற ஒரே ஒரு பார்ட்டி அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான். அண்ட் இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்த தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்காத அதிகாரம், அளவுக்கு அதிகமான அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சைனாவோட அந்த பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ என்ன ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட்டிக்குள்ளேயே சில அப்போசிஷன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் அவர் சரி கட்டணும். ஸோ இதெல்லாமே என்னென்னா பார்த்து தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா ஷுட் பி நான் அலைன்டாக தான் இருக்கணும். யூஎஸோட இந்தியா கைகோர்த்து சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது இட்ஸ் உங்களுக்கு சரியான இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிளில் ஓவராலாக சொல்லியிருக்கிறது. அதை 4 பாயிண்டாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேண்டமிக் கிரைசிஸ் பிரிட்ஜிங் கல்ஃப் வித் வெஸ்ட் ஏஷியா. லைக் வாட் இஸ் வெஸ்ட் ஏஷியா? வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவுதி அரேபியா, ஏமன், ஓமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபுதாபி, ஓகேங்களா, யூஏஇ, அதுக்கடுத்து ஈரான், ஈராக், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஏஷியன். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே படித்தோம் இந்த பெர்ஷியன் கல்ஃப் ஏரியாவில் இருக்கிற ஓகேங்களா கண்ட்ரிஸ் எல்லாம். ஓகேங்களா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற முக்கியமான ரிலேஷன்ஷிப்பை 2ஆக பிரிச்சிடலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ரிலேஷன்ஷிப். இன்னொரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டி ரிலேஷன்ஷிப். இந்த 2 ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரித்து அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ மைக்ரேஷன் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட டோட்டல் மைக்ரேஷன் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் ஏஷியா. ஏன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா துபாய், அபுதாபி, சவுதி அரேபியாவில் போய் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வேலை பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்கு என்ன பணம் சம்பளத்தை அனுப்புகிறாங்க. தட் இஸ் கால்டு ரெமிட்டன்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 பில்லியன் ரெமிட்டன்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நமக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட அபுதாபியிலேருந்து மட்டுமே, அதாவது யூஏஇல மட்டுமே நமக்கு இப்போ 19 பில்லியன் கிட்ட நமக்கு இது வந்துகிட்டு இருந்தது. பட் ஆஸ் பர் இப்போ நவ் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் வார் 1991 என்ன ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. நமக்கு ரெமிட்டன்சஸ் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் அதிகப்படியான ரெமிட்டன்சஸ் கம்மியாகுதுன்னா அது இந்த டைம் தான், அந்த கோவிட்-19 பிரச்சனையினால தான். ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படின்றது ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே என்ன ஆகிட்டோம், 6 லட்சம் பேருக்கு மேலே என்ன ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கண்ட்ரிக்கு திரும்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, அப்போ இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷனால் ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபரர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி நம்மளுடைய என்ன போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்சஸ் போயிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் நம்ம கண்ட்ரியில் அதிகமான ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயமும் நமக்கு வந்துருச்சு. இது மைக்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப். இது எனர்ஜி செக்யூரிட்டினாலே நமக்கு தெரிய வேண்டியது ஆயில் அண்டு கேஸ். இந்த எனர்ஜி செக்யூரிட்டியில் ஆயில் அண்ட் கேஸ் நம்ம அதிகமாக அங்கேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இனிமேலும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் யூஏஇ, சவுதி அரேபியா, அபுதாபி இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிலேட்டட் டு ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வாயர்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வாயர் அப்படின்னா என்ன அர்த்தம், கஷ்ட காலத்தில் நமக்கு ஆயில் வேணும் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஆயில் ஸ்டோரேஜுக்கு என்னென்னா அந்த கண்ட்ரீஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆயிலோட ரேட்லாம் ரொம்ப கம்மியானதுனாலே நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனாலையும் இன்ன வரைக்கும் நமக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் டு எனர்ஜி செக்யூரிட்டி என்னன்னா போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் என்னென்னா இப்போ எனர்ஜி செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவ் மோட்லேயே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலோட ரேட்லாம் கம்மியாயிடுச்சு. பட் இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை ரிவர்ஸ் மைக்ரேஷன் தான். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்பெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாடே அப்படின்ற ஒரு ஆப்பெல்லாம் வெளியிட்டிருக்கும். அது என்ன ஆப், இந்த ஸ்வாடே அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அரைவல் டேட்டா பேஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட். இதுதான் ஸ்வாடேஸ் அப்படின்றது. இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் நம்ம கண்ட்ரிக்கு ரிவர்ஸ் மைக்ரேட் ஆகிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னென்னா நம்ம 2 கண்ட்ரிக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த கண்ட்ரியோட ஜிடிபியும் ரெடியூஸ் ஆகிருக்கு, நம்ம கண்ட்ரியோட ஜிடிபியும் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிலையுமே நிறையா ப்ராப்ளம் டியூ டு திஸ் கோவிட்-19. ஸோ நம்ம 2 பேர் என்ன க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா,
இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பக்கத்தில் இருக்க இந்த 2 ஆர்டிக்கல்லையும் இந்த COVID-19 ரிலேட்டடாகவும் அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெசன்ஸ் ஃபார் யோகி ஃப்ரம் காந்தி அண்ட் லீ. யோகி அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி ஆதித்யநாத், அதாவது உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் பற்றி பேசியிருக்காங்க. காந்தி தாத்தா நம்மளுடைய தெரியும், நம்மளோட இது. லீ அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூருடைய அந்த ஓவரால் கட்டமைப்பை உருவாக்குனவர் இந்த லீ அப்படிங்கிறவர் தான். லீ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற எம்ப்ளாயர்ஸ், அதாவது கம்பெனி முதலாளிகளுக்கு வந்து என்னென்னா நிறைய வந்து சலுகைகள் கொடுக்கறத விட அங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து என்னென்னா சலுகைகள் அதிகமாக கொடுத்து அவங்களுடைய பர்சனல் இன்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளுடைய காந்தியோட எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ வில்லேஜ் எக்கனாமி அப்படின்றது தான் காந்தியோட எக்கனாமிக் ஃபேக்டர். அப்போ நம்மளுடைய பர்டிகுலர் இந்த பூர்ண ஸ்வராஜ் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ண அந்த இதெல்லாம் வந்து என்ன அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை தவிர இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எக்கனாமி அப்படின்றது வந்து ஹியூமன் நீட்ஸுக்காண்டியே தவிர எக்கனாமிக்காண்டி ஹியூமன் இருக்க கிடையாது. ஓகேனா, எக்கனாமி நீட்ஸ்க்காண்டி ஹியூமன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ இந்த பர்டிகுலர் விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அதாவது உத்தரப்பிரதேசில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு, அதாவது ஜிடிபிக்காண்டி நிறைய லேபர் லாஸை வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ கர்டைல் பண்ணியிருக்காங்க. அந்த லேபர் லாஸ் எல்லாம் கர்டைல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அகைன் த நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் தான் போகுமே தவிர பாசிட்டிவான நமக்கு டேட்டா வந்து வரப்போகிறது இல்லை அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து ஹெல்பிங் த ஹெல்பர்ஸ், அதாவது இதில் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், இப்போ இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு சோஷியல் ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸில் யார் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன். அப்போ உமனோட கான்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் டு டொமஸ்டிக் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அப்போ உமன் எம்பவர்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸோட டிக்னிஃபைடு லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ இது வரைக்கும் நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் பேக்கேஜ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் வந்து என்னென்னா லைக் அமௌண்ட் கொடுக்குறது, ஆஸ் வெல் அஸ் நிறைய அந்த முடி திருத்துறவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறது, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. பட் என்னென்னா இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு வந்து என்னென்னா எந்த விதமான அமௌண்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. பிகாஸ் இட்ஸ் அ இன்ஃபார்மல் எக்கனாமி அண்ட் இன்ஃபார்மல் ஜாப். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து என்ன எந்த மாதிரியான ஒரு ரிலீஃபை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமே எடுத்து வரல. அப்போ கண்டிப்பாக தே நீட் சம் சோஷியல் சப்போர்ட், சோஷியல் ப்ரொடக்ஷன். பிகாஸ் அவங்கக்கிட்ட சேவிங்ஸும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ன அப்போதைக்கு கொடுக்குறாங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பர்டிகுலராக என்னென்னா தே நீட் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த இதில் வேறு எதுவும் இல்லை, அடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கர்நாடகாவில் முக்கியமாக வந்து எக்ஸகானாஸ் அப்படின்ற ஒரு தேட்டர் இருக்குது. எக்ஷகானா அப்படின்ற ஒரு தேட்டர் இருக்குது. இந்த தேட்டரை பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த எக்ஷகானாவுக்கு கீழே டலமடலே, ஓகேங்களா, டலமடலே அப்படின்ற ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. இந்த ஆர்ட் ஃபார்மை பற்றி தான் இதில் அந்த ஆர்ட் ஃபார்ம் பற்றிலாம் பேசலை, ஜஸ்ட் வந்து என்ன விர்ச்சுவலாக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நீங்கள் இந்த எக்ஷகானாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் இந்த டலமடலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் மேபி கொஷினாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இந்த நேபாள் இந்தியாவது இவர் தான் பேசியிருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் அதே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியா சைனா நியூக்ளியர் அரிசோனால்ஸ் க்ரோஸ். நியூக்ளியர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 9 கண்ட்ரி. ஓகேங்களா. நியூக்ளியர் அப்படின்னாலே 9 கண்ட்ரி ஞாபகம் வரணும். அது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், ரெண்டாவது ரஷ்யா, அடுத்து பார்த்தீங்கன்னா யூகே, ஃப்ரான்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், நார்த் கொரியா. அதாவது யுனைடெட் நேஷனில் இருக்க 5 யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்க 5 மெம்பர்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூக்ளியர் ஆர்ம்ஸ் இருக்குது. அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், நார்த் கொரியா, இந்த 4 கண்ட்ரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த 4 கண்ட்ரியில் நமக்கு நியூக்ளியர் இது அப்படின்றது இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் திங்க் டேங்க் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட் கொஞ்சம் முக்கியமான இன்ஸ்டியூட்டுங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா. ரிலேட்டட் டு நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை பற்றின ஒரு விஷயத்தை இது பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்டு இந்தியா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய நியூக்ளியர் அரிசோனாவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வேர்ல்டுலேயே அதிகமாக நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கிற 2 கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் அண்ட் ரஷ்யா, இவங்க தான் அதிகம். ஸோ இவங்களுக்கு இடையில வந்து என்னென்னா முக்கியமாக 2 ட்ரீட்டி இருக்குது. ஒன்று வந்து நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி படி என்னன்னா நியூக்ளியர் வந்து இவ்வளோ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த ட்ரீட்டியோட வாழ்நாள் காலம் 2021 முடியுது. இதை வந்து இவங்க ரிவைவ் பண்ணலன்னு வைங்களேன், இவங்க 2 பேரும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து நியூக்ளியரை வந்து என்னன்னா தயாரிச்சுக்க ஆரம்பிச்சுப்பாங்க. இதுக்கடுத்து இன்னொரு ட்ரீட்டி வெறும் இருக்குது. அது என்ன ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ். ஓகேங்களா, இந்த இது வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் இந்த இதில் இருந்தும் 2 கண்ட்ரியுமே வெளியே வந்துட்டாங்க. யூஎஸும் வெளியே, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருந்த ட்ரீட்டி தான். இந்த ட்ரீட்டிலேருந்தும் அவங்க 2 பேருமே வெளியே வந்துட்டாங்க. அப்படி வெளியே வந்ததுனால அகைன் இந்த மீடியம் ரேஞ்ச் ரிலேட்டட் இந்த நியூக்ளியர் இது வந்து வெப்பன்ஸ் வந்து இவங்க டிப்ளாய் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தயாரிச்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் இதில் முக்கியமான பிரச்சனை. ஓகேங்களா, அப்போ நீங்கள் இந்த INF ட்ரீட்டியை பற்றியும் படிச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டின்னு இருக்குது. இந்த 2 ட்ரீட்டியை படித்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வரும், மெயின்ஸில் ஓவரால் அந்த நியூக்ளியர் ஹரிசானலை பற்றியும் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் இது வந்தன் யோஜனாவை பற்றி பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் மொத்தம் 3 யோஜனாவை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, வந்தன் யோஜனா அப்படின்றது, வந்தன் அப்படின்னா வன்னுனா காடுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, வந்தன் யோஜனா அப்படிங்கிறது காடுகள் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ காடுகள் ரிலேட்டட் அப்படின்னா இது வந்து ட்ரைபல் பீப்புளை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வருவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வருவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்குள்ள ட்ரைஃபெட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகேங்களா, ட்ரைஃபெட் இவங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைபல் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா ப்ராடக்ட்டு, அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது, அதை வந்து என்ன வேர்ல்டு லெவலில் வந்து என்ன அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது, இதெல்லாமே இந்த ட்ரைஃபெட் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா, ட்ரைஃபெட் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வந்தன் ஓகேங்களா யோஜனாவை பற்றி செஞ்சுக்கணும். அண்ட் இந்த வந்தன் யோஜனாவுக்கு கீழே வந்தன் விகாஸ் கேந்திரா. ஓகேங்களா, வந்தன் விகாஸ் கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சில இது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தன் விகாஸ் அப்படின்னா இப்போ வந்துன்னா நிறையா வந்து ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுள்ளி பொறுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மூங்கில் வெட்டுறது, இதெல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புள் பார்ப்பாங்க. ஆனால் அதை வச்சு என்னென்னா ஏதாவது ஒரு கிராஃப்ட் லைக் வந்து என்ன ஒரு பொம்மை மாதிரி செய்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது தான் அதுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கான ட்ரைனிங்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்தன் விகாஸ் கேந்திராஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் வந்து என்ன பேக்ரவுண்டில் படிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட முக்கியமான இதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் மேன் ட்ரேடர் இவங்களெல்லாம் வந்து கட் ஷார்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பீப்புள் டு ட்ரைபலை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் இதோட அவங்களுடைய மோட்டிவே. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.